ஒரு 10 நிமிஷம் பேசி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ நாங்கள் இன்றைக்கு அந்த முக்கியமான சீனி சம்பந்தப்பட்ட சில பிழையான இதுகள் இருக்கு சில ஆகள்கிட்ட. என்ன கழிச்சு பார்க்குறேன். இப்போ பின்னரத்தில் மருந்தெடுக்க வருவா, வந்த உடனே சீனியை செக் பண்ணோன்னா 350 400 இருந்தா, அப்போ அவங்க இப்போ அந்த பேஷண்ட் கேட்கும் எப்படின்னு சொல்லிச்சுன்னா இதில் எத்தனையை கழிச்சு பார்க்கணும். சரியானே? இது நம்மளோட கூட பேர்கிட்ட அந்த இது ஒன்று எப்படி சொல்லிச்சுன்னா, இந்த சாப்பிடாம பார்த்தா அதான் உண்மையான சீனி. இப்போ பார்த்தது 400 இல்லை இந்த சீனி. நான் இப்போ விறகுள்ள டீ குடிச்சிட்டு வந்தேன், அதான் 400. இப்போ விறகுள்ள ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அதான் 400. என்ன இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பிரியாணியும் சாப்பிட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு அதான் 350. இப்படி இதில் எத்தனையோ கழிச்சு பார்க்கணுன்னு கேட்பாங்க. இந்த கழிச்செல்லாம் பார்க்குறல, அதாவது உங்களுக்கு நீங்கள் சாப்பிடாம பார்க்குற சீனி எப்படின்னு சொல்லிச்சுன்னா இதை வைக்கி வாயை மூடி வச்சு போட்டு, சரிதானே அண்ணே, வாயை மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு பிறகு வாய் மூடுப்பட்டு அதுக்கு பிறகு ஒன்றும் திங்காம இருந்து காலத்தில் பார்க்குறது தானே அது. மற்ற மிச்ச நேரம் பாருங்க, இப்போ 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் தான் நீங்கள் வாய் மூடி இருக்கீங்க. என்ன, ஒரு 8 மணி நேரம் தான் வாய் மூடி இருக்கு. மற்ற அவ்வளோ நேரம் வாய் சிறந்திருக்கு. எத்தனை மணி நேரம்? 16 மணி நேரம். காலத்தால இருந்து 16 மணி நேரம், 3ல் 2 மணி நேரம், 3ல் 2 மணி, 24ல் 16 மணி நேரம் உங்களோட வாய் திறந்திருக்கு. சரியானே? டீல ஸ்டார்ட் பண்ணப்படுது, அதோட அப்பம் இல்லாட்டி ரஸ்க்கு பிஸ்கெட் அதுகள் இப்படி சாப்பிட்டு பிறகு காலை சாப்பாடு, அது பிறகு இடையில அதுகள் பிறகு பகல் சாப்பாடு, பின்னர் டீயோட என்னென்ன இப்படியே போகுது. அப்ப நம்ம 16 மணி நேரமும் நம்ம சீனி எப்படி இருக்குன்னு சொல்லிச்சு, நம்ம 300க்கு மேல இருக்கு. 16 மணி நேரமும் 300க்கு மேல, வாயை திறந்து வாய் மூடும் வரை நம்ம 300க்கு மேல இருக்கு. சரியானே? வாயை மூடி வச்சு ஒரு காலத்துல பார்க்கணும் மட்டும் 150. அப்ப நாம என்ன செய்யறோம், எல்லாரும் ஃபாஸ்டிங் பார்த்து பார்த்து எந்த சீனின் எல்லாம் எந்த சீனின் எல்லாம் எல்லாரையும் சீனின் எல்லாம், ஆனா கண் மங்குது, கால் வரைக்குது, கால் திமுத்து போகுது, கிட்னி ஃபாலர் ஆகுது, இதெல்லாம் நடக்குது. சீனியை பார்த்தா 150. அப்ப என்ன என்ன விளக்கம் இது? நாம கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடுற, இரவைக்கு மட்டும் கொண்டோலா இருக்கிற ஒன்று, இரவைக்கு மட்டும் சாப்பிடாம இருக்கிறது, அதால குறைய காட்டுது. மற்றது வெள்ளிக்கு நம்ம இந்த புதன்கிழமை சீனி பார்க்க போற நாளுண்டா அதுக்கு ரெடியாகி பாக்குற சில ஆக்கள், நம்ம குறைய காட்டணுமே டாக்டருக்கு, ஏசுவார் டாக்டர்னு போட்டு நாம என்ன செய்யற, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருந்து காலையில பார்த்தா நோமல். அப்ப ரிசல்ட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுது, நோமல்னு காட்டுது. சரியா? ஆனா அங்க வருத்தம் எல்லாம் இரவைக்கு கால் பாதம் பத்துது, இரவையில விரலுக்குள்ள சுள் சுள்னு குத்துது, இரவை தூங்கலா, காலெல்லாம் மசாஜ் பண்ணணும், யாருனால காலை ஊண்டணும். சரியா? நரம்பு சாகுது, நரம்பு சீனி பாதிக்குது. அதான் அந்த கால் பாதம் 10 அறிகுறியெல்லாம். என்ன, அந்த ஒரு சீலைக்குள்ளால பாக்குறாப்பல இருக்கு, புகைக்குள்ளால பாக்குறாப்பல இருக்கு, என்ன கண்மணியில வெள்ள படியுது. சரியா? அப்ப இதெல்லாம் 150 ரூபா பாதிப்பா, இது 90 ரூபா பாதிப்பா? இல்ல, இதெல்லாம் 250 300க்கு மேல போனா தான் அந்த பாதிப்பு எல்லாம் வரும். கொண்டோல்ல இருந்தவங்களுக்கு 40 வருஷம் சீனி வருத்தம் இருந்தாலும் உங்களோட கிட்னி பாதுகாக்கப்படும், கண்மணி பாதுகாக்கப்படும், பாத நரம்புகள் வரைக்காது, கட்டுப்பாடு இருக்கும், ஒன்றும் பாதிப்புகள் உபாதைகள் வராது. அப்ப நாங்க கட்டாயமா நீங்க இடையில சாப்பிட்டு 2 ஹவர்லையும் பார்க்கணும், சும்மா 2மா பார்க்கணும், சும்மா போற டைம்ல எத்தனை பார்க்கணும். இப்ப நாங்க எங்கட இந்த மூலையில சீனி பிரஷர் 24 மணி நேரம் பார்க்கணும். 24 மணி நேரம் நீங்க தப்பே இல்ல, எனக்கு வேலைக்கு போனேன், வீட்டை வேலை, நேரம் இல்லைன்னு கதையே இல்லை. உங்களுக்கு 24 மணி நேரம் அந்த மூலையில அந்த அந்த மிசிரிப்பா சீனி பாப்பம், பிரஷர் பாப்பம், உங்களோட உடல் நிற உயரத்துக்கு அளவாதிக்க, அந்த 3ம் செக் பண்ற இடம் தான் இது. இது இலங்கையில ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் 24 மணி நேரம் செய்யறது. சரிதானே? நாங்க சாயன்மார் ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரம் செய்யறோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆக்கள் கடும் பிஸி, அவளை பிடிக்கிற கடும் கஷ்டம், வீட்டை போய் பாக்குறது தான் அடுத்த பிளான்ல இருக்கு ஒவ்வொரு ஆள், என்ன நேரம் இல்லை ஒருத்தருக்கு. சரிதானே? அப்ப நாம இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திருக்கோம். நீங்க கொஞ்சம் டவுட்டா இருக்கி, இன்னைக்கு நம்ம அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு எத்தனைக்கு வாங்க, இங்க ஒருத்தர் ஏலான்னு சொல்ல மாட்டா, என்னை கொஞ்சம் சீனி பார்க்கணுமாச்சுன்னா பார்ப்பாங்க. அரசாங்கம் போதிய அளவுக்கு அந்த குத்தி பாக்குற அந்த ஸ்டிப்ஸ் தந்திருக்காங்க. என் அரசாங்கத்துக்கு கிட்னி வருத்தம் வந்தா ஒரு ஆளுக்கு செலவழிக்கிற காசு இருக்கு தானே, அதை விட இது பரவாயில்லை, 100 ரூபா தான் போகும் இந்த ஸ்டிப்ஸுக்கு. சரிதானே? ஒரு கிட்னி வருத்தம் அவருக்கு செலவழிக்கிற காசு கோடிக்கணக்கில் போகுது அரசாங்கத்துக்கு. ஒரு சிலம் ரத்தம் சுத்திகரிக்க செய்யறது 25,000 ரூபாய், ஒரு கிழமைக்கு 2 சரம் கிட்னியை சுத்தம் செய்யறதுக்கு 50,000 ஒரு நோயாளிக்கு போகுது ஒரு கிழமைக்கு.
அப்ப ஒரு மாத்தைக்கு அவருக்கு 2 லட்சம் ரூபாய் காசு போகும் டயாலிசிஸ் பண்றதுக்கு. அப்ப பாருங்க அப்ப இலங்கை பூரா. அப்ப அதனால நீங்க சீனிய 2 அம்மாவும் பாருங்க. மற்றது 3 மாத்தைக்கு ஒருக்கா பாக்குற டெஸ்ட் ஒன்று அது கட்டாயம் நீங்க செய்யணும். சில டைம்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த கெமிக்கல் இல்லைன்னு சொன்னா செய்யப்படாது. நீங்க பிரைவேட் சரி பார்க்கணும். நீங்க எவ்வளவு காசு செலவழிக்கும்? ஒரு 1500 ரூபாய் காசு வரும் 3 மாத்தைக்கு ஒருக்கா. என்ன அந்த HbA1c 3 மாத்தைக்கு ஒருக்கா பாக்குறது. அதை பாருங்க. பார்த்தா நீங்க மற்ற நேரங்கள்ல சாப்பிட்டதுகள் இருக்கு தானே. இப்ப நாம 2 மாத்தைக்கு ஒருக்கா தான் சீனியை பார்க்கணும். அது அந்த அண்டைய சீனி தானே. அது அந்த 2 மாத்தைய சீனி இல்ல, அண்டைய சீனி. நீங்க காலத்துல பாக்குறது அந்த அண்டைய சீனி தான். அதுக்கு முதல்ல உள்ள சீனி எல்லாம் தெரியா. அப்ப அந்த HbA1c 3 மாத்தைக்கு ஒருக்கா பாக்குறத கட்டாயம் நீங்க எல்லாரும் ஞாபகப்படுத்தி டாக்டர் சொல்லி எழுதி பார்க்கணும். சரிதானே. பாத்தீங்கன்னா அதை வச்சு பார்க்கலாம் சீனி படிஞ்சிருக்காண்டு, சீனியால பாதிப்பிரிக்காண்டு பார்க்கலாம். சரிதானே. அது 6க்கு 7 கடையில ஒரு அளவு கண்ட்ரோல். 6 குறைய இருக்கணும் நோமலான ஆக்களுக்கு. சீனிக்கார ஆக்களுக்கு 6க்கு 7 கடையில வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் வராது. இப்ப நம்ம கண்ணில் படிஞ்சிருக்கா, கிட்னில படிஞ்சிருக்கா, ஒவ்வொரு உறுப்பா துண்டு எடுத்து பார்க்க நம்ம பார்க்கல. அப்ப ரத்தத்துல அந்த செங்குருதி கலங்களை எடுத்து பாக்குறது, அதுல சீனி எவ்வளவு உறைஞ்சிருக்கு படிஞ்சிருக்குன்னு பாக்குறது தானே. அது அதை வச்சு நாம சொல்லலாம் இதே மாதிரி படிவு நம்மளோட உடம்பு எல்லாம் மற்ற இடங்கள்லயும் சீனி உறைஞ்சிருக்கும் படிஞ்சிருக்கும்னு பாக்குறது தானே. அதனால அந்த டெஸ்டையும் செய்யுங்க. தனிய சாப்பிடாம இருந்து பாக்குறத மட்டும் செய்து இந்த ரிப்போர்ட் நெல்லம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லா வருத்தங்களும் சீனியால வர பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டு. அதனால இனி வருங்காலங்களில் நீங்க அந்த டெஸ்டையும் செய்யுங்க. கிடைக்க சும்மா ஒரு 4 மணிக்கு இப்ப இந்த காலையில் சாப்பிட்டு பகல் சாப்பாடுகள் எப்படி இருக்கு இந்த பாத்துக்கணும். என்ன இப்ப சீனிக்காராக்களுக்கு தேவை என்னன்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட கொண்டோடு எப்படி இருக்கு நான் பார்க்கணும். நம்மளுக்கு சீனி வருத்தம் பார்க்க தேவையில்லை. சீனி வருத்தம் நம்ம சீல் அடிச்சாச்சு. இப்ப நம்ம பாக்குறது என்னண்டா நாம சாப்பாடு நாம அந்த குளிசைக்கு ஏற்ற அளவுக்கு சாப்பிடுறோமா, சாப்பிடுற அளவுக்கு டேப்லெட் போடுறோமான்னு பாக்குறேன்டா. நீங்க எப்படி பார்க்கணும்? சாப்பிட்டு 2 ஹவர்ல பாக்குறது. ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டா 4 மணிக்கு ஒரு தரம் வந்து செக் பண்ணி பாக்குறது. அப்ப நம்மளுக்கு விளங்கும் இது நம்ம சாப்பிடக்கூடாது, இந்த இது சாப்பிட்டு தான் நம்ம கூடுது. அப்ப குறைக்கலாம், சோறு அளவு குறைக்கலாம். ஏன்னா அப்படி நீங்க கொஞ்சம் உங்களை நீங்க அவர் வந்து நீங்க மெனக்கட்டதான் இதை கொண்டு பண்ணலாம். சரியானே. இப்ப இலங்கையில இருக்கிற நெல்ல டாக்டர் சீனி வருத்தத்துக்குன்னு சொல்லி அவர்கிட்ட போய் காட்டி போட்டு வந்து பட்டில பத்துட்டா சீனி உரையுமா? இல்லையே. அமெரிக்காவில் இருக்கிறார் நெல்ல சீனி வருத்தத்துக்கு பிரபலம், உலகத்திலேயே பெரிய சீனி வருத்த டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட காட்டி போட்டு வந்து அந்த துண்டை கொண்டாந்து குளிச்சு எடுத்துட்டு இங்க ஐஸ்கிரீம் எடுத்துட்டா போனன்னு விட்டாக இல்லைன்னு போட்டு ஜூஸ் ஒன்று நான் குடிச்சிட்டேன் சீனி போட்டு, அது 300 வருத்தம் செய்யும் எங்க ஆட்டினாலும் சரியா. அப்ப சீனி வருத்தத்துக்கு நீங்க சாதாரணமா உங்களோட கையிலாண்டி நீங்க அங்க கட்டுப்படுறது. நாங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கு ஏத்தாப்புல குளிசையை தந்துட்டு எரிப்போம். சரியானே. இப்ப எவ்வளவு குளிசை வந்துருக்கு? 1 குறையாட்டி, 2 குறையாட்டி, 3 குறையாட்டி, 4 இவ்வளவு குறையாட்டி, இன்சுலின் இப்படியே கூட்டிட்டு போனா அதால இவ்வளவு பாதிப்பு வரும். அதனால தயவு செய்து நீங்க கட்டுப்படுத்துங்க. பாதிப்புகள் வந்தா நீங்க மட்டும் சித்திரவதைப்படுறதில்ல, முழு குடும்பம், பிள்ளையில இருந்து ஹஸ்பண்ட்ல இருந்து ஒய்ஃப்ல இருந்து சகோதரங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு. என்ன எல்லாருக்கும் பாதிப்பு தானே. எவ்வளவு பாதிப்பு வரப்போம்? கால் கலட்டிருக்கி, விரல்ல புண், ஆறுது இல்லை, ஹாஸ்பிட்டல், வீடு, அந்த மற்ற பிள்ளைகளோட ஃபேமிலி லைஃப் அது பாதிக்கப்படும். என்ன உங்களோட பிள்ளைகளோட ஃபேமிலி லைஃபும் பாதிக்கப்படும் தானே. அப்ப அதனால நீங்க அந்த உபாதைகள் வராமக்கு ஆரம்ப கட்டத்துல கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யும். பொறுமையா இருந்து இந்த விஷயத்தை கேட்டதுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த விஷயங்களை நீங்க வீட்டு வேலையும் மற்ற ஆக்களுக்கு சொல்லுங்க. இப்ப நான் 15 பேருக்கு சொல்லி முழு 35,000 பேருக்கும் சாய்ந்த மாதிரி இருக்கிறார்கள் போவாது மெசேஜ். நீங்க உங்களோட வீட்டு வேலையும் மற்ற ஆக்களுக்கு சொல்லுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நீங்களும் வீட்டை வார ஆக்களுக்கு எல்லாம் சீனி எல்லாம் குறைச்சி கொடுங்க. சரியானே. இனிப்பு பதார்த்தங்களை குறைங்க. என்ன ஸ்வீட்ஸ்களை வாங்குறது குறைங்க. குறைச்சிட்டு பழங்களை மற்ற தானியங்களால் செய்த உணவுகள், வடை, சோட்டிஸு பல வடையை சாப்பிடுறது, அப்படி ஏதாவது தானியங்களை செய்த உணவுகளை கொடுக்கறது, அப்படி இனிப்பு குறைந்த பழங்களை வைக்கிறது, அப்படி நம்மட அந்த இதுகளை நீங்களும் எல்லாரும் முயற்சி செஞ்சா தான் நாம இதை கண்ட்ரோல் பண்ணலாம். கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.